ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ராசி. ஸோ இவங்கள வாழ விடாம தடுக்கக்கூட எதிரி யார்? மனதிற்கினிய மகரம். மாற்றம் தரும் மகரம். ம். மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரங்க தான். ம். ஏனென்றால் இப்போ அப்பா, அம்மா, கூட பிறந்த சகோதரன், கவர்மெண்ட்டு, பப்ளிக் சர்வீஸு அல்லது ஒரு காவல்துறையாகட்டும், சட்டத்துறையாகட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு வச்சிருக்கிற ராசி தான் மகர ராசி. அதனால் இப்பேற்பட்டவர்களுக்கு எதிரி எங்கிருந்து வரும் அப்படின்னு எடுத்தோம்னா, எதிர்பாராத ஒரு தொடர்புகள் அப்படின்னு எடுத்துக்கணும். தொடர்புகள் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய மனிதர் தோரணையில் நிறைய பேரை நம்ம பிஸ்னஸில் சந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ அதன் மூலமாக அந்த தோரணையை பார்த்து நம்பி சில செயல்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு. இவர் இந்த ஊரில் செல்வாக்குள்ள மனிதர், அப்போ இவருக்கு நம்மளை டீல் பண்ணுறாருன்னா நம்ம அவருக்கு இப்போ ஏதோ ஒன்று உதவி செய்வோம் அப்படின்னு நம்புறது இயற்கை. ஆனால் அந்த இயற்கைக்கே பிரச்சனை வர்றதே அவங்களால தான். அப்போ எதிரி ஆகிறது எப்படின்னு பாருங்கள். பிஸ்னஸ் லைன்லேயும் எதிரி ஆவாங்க, பணம் கொடுக்கல் வாங்கல எதிரி ஆவாங்க, ஒன்றுமில்லை பேங்க்கில் கடன் வாங்கானே எதிரியானா எப்படி? 6ஆம் இடம்ங்கிறது கடன். இந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான புதனே 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அந்த அளவில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற நட்சத்திரம் செவ்வாய், ராகு, குரு. அப்போ 6ஆம் வீடு வேலைக்கு நல்லது பண்ணும். இவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா வேலையில் எதிரி இருந்தாலும் எதிரி இவங்களுக்கு கட்டுப்படுவார்கள். யாருக்கெல்லாம் செவ்வாய், ராகு வலுவாக இருக்கோ அவங்க எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அவங்களால இவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க வேலை பார்க்குற இடத்துல. இதே கொஞ்சம் இல்லீகலாக போகுதுன்னு வைங்க, இப்போ இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் அல்லது நம்பர் 2 பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க இல்லையா, இது மாதிரி ஆகட்டும் பண்ணும்போது அதன் வழியாக யாரோ ஒருத்தர் இவங்களை புகார் சொல்லி ஒரு இது பண்ணி விட்டுருவாங்க. இன்ஸ்டிடியூஷனு, ஃபைனான்ஸு, காலேஜு இதுகள் எல்லாமே உங்களுக்கு அந்த பொது சார்பு நிறுவனங்கள், குரு காரகத்துவம். இந்த ராகுங்கிறது பிரம்மாண்டமாக செய்கிறது. இப்போ எனக்கு கடத்தல் பிஸ்னஸ் கூட ராகு தான். இப்போ இந்த ராகு, குரு இதெல்லாம் செய்யும்போது இந்த இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் வர்றது தான். அங்கே எதிரிகள் முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சட்ட ரீதியாக வழக்குகள் வழக்குகள் நிறைய பேருக்கு இருக்குது. பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் வழக்குகள் இருக்குது. ஏன் வருது? தப்பு செஞ்சால் தானே வழக்கு வரும். இந்த பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கணும். இதுதான் இவங்களுக்கு எதிரிங்கிறது முக்கியம். இப்போ 4, 8, 12 இவங்களுக்கு ஆகாத ராசி, அன்லக் அப்படின்னு சொல்கிறது, அதை எடுத்துக்கணும். இப்போ அங்கே 4, 8, 12ன்னா இப்போ இவங்க பூமி ராசி, நெருப்பு ராசியெல்லாம் இவங்களுக்கு ஆகாது. மேஷம், சிம்மம், தனுசு. அந்த இவங்க அவங்களையும் நம்பக்கூடாது. அது எதிர்ப்பாக இவங்க தான் எதிரி அமையுவாங்க. வீட்லேயே கூட அப்பாவோ அம்மாவோ சகோதரனோ இந்த மாதிரி நெருப்பு ராசியில் மேஷ, சிம்ம, தனுசுலேருந்து இவங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க. பகையாத்தான் இருக்கும். நார்மலாகவே பகையாத்தான் இருக்கு. இதில் இந்த ராசி வரீங்களா? சரிங்கய்யா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்யா. தொழில்னு பார்த்தீங்கன்னா பெருசாக லாபம்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஏமாற்றம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலையும் பெருசாக ஒரு ஊதியம்லாம் இல்லை, அடுத்த நிலைக்கு போக முடியல, அங்கேயே நிற்கிற மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எதனால நடக்குதுங்க? சிம்மத்திலையும் தனுசுலையும் போய் எந்த கிரகம் இருந்தாலும் லாஸ். சிம்மத்திலையும் தனுசுலையும். இப்போ இவங்களுக்கு 8ஆம் இடம் சிம்மம், 12ஆம் இடம் தனுசு. அங்கே போய் மெயினாக ராகு, குரு உட்காரக்கூடாது. செவ்வாய் கூட எடுத்துக்கோங்க. செவ்வாய், ராகு, குரு இந்த 8லேயோ 12லேயோ உட்காந்தாச்சுன்னா லாஸு. அவங்க என்ன பண்ணணும்? பேசாமல் வேலைக்கு போகிறது நல்லது. இப்போ சப்போஸ் ராகு, குரு அந்த மாதிரி உட்காந்து திசை நடக்கலைன்னா பாதிக்காது. ஒரு சின்ன புத்தி நடக்குதுன்னு வைங்க, அதில் போய் பாதிச்சிடும். ராகு திசையோ குரு திசையோ அது நல்லா இருந்து டெவலப் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே ராகு, குரு கெட்டு போனால் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல போனால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி மோசமான, எவ்வளவு உழைச்சாலும் பலன் இல்லை, எவ்வளவு தொழிலை நான் மாற்றி கடன் வாங்கி பண்ணி பார்த்தும் எல்லாம் இப்போ கடன் குட்டி போட்டு பெரிய லெவலில் கடன் ஆயிடுச்சு. இதெல்லாம் பிரச்சனைக்கு வர்றது. ஏன்னா பிரம்மாண்டமான பணத்தொகையை குறிக்கிறவங்க தான் இந்த 2 பேரும், ராகுவும் குருவும் போய்
ராகு குரு சிறப்பு. ஐயா அதே மாதிரி திருமணம் தடை தாமதம் ஆற காரணம் என்ன? இவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு ஆக்சுவலாகவே சனியினுடைய பொட்டன்ஷியல் தான் அங்கே இருக்குது. 3ஆம் இடத்துல உத்திரட்டாதி, 7ஆம் இடத்துல பூசம், 11ஆம் இடத்துல அனுஷம். இந்த சனின்றதே தாமதத்துக்கு காரகன், சனியினுடைய நேச்சர். இப்போ அப்படிப்பட்ட சனி 2லேயோ 4லேயோ 6லேயோ 10லேயோ இருக்கும்போது கொஞ்சம் தாமதமாகி திருமணம் ஆகுது. ஒரு சிலருக்கு 6, 12ன்னு மாட்டிக்கிட்டா, அதாவது இப்போ மிதுனத்தில் சனி இருக்காரு, தனுசுல சனி இருக்காரு, இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுது. அது டைவர்ஸும் ஆகிடுது, கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆகிடுது. மெயினாக சனி எடுத்துக்கலாம், புதனும் அது ஒரு வகையில் சேர்க்கலாம். இப்போ இவங்க மகர ராசியில் கடைசி இப்போ செகண்ட் பார்ட்டில் பிறந்திருக்காங்கன்னு வைங்க, அப்போ புதனும் அங்கே கெட்டு போகக்கூடாது. 6, 12ல் புதன் போச்சுன்னாலும் நாம் நினச்சிட்டு இருப்போம் புதன் ஆட்சி வீடு, அதெல்லாம் செட் ஆகாது. ஆனா பெரும்பாலும் சொல்றது என்னன்னா 7ஆம் பாவம் சொல்லும்போது சந்திரனை எடுத்துக்குவாங்க. அது எதிரி ஆதிபத்தியத்தை எடுத்து சொல்றது ட்ரெடிஷனல் மெத்தட்ல நம்ம ராசி பலன் சொல்லி தான் நம்ம இவ்வளவு காலத்துல ஜோதிடத்துல அவநம்பிக்கை பெருகி போச்சு. 7ஆம் அதிபதினு எடுக்காம இந்த மகர ராசியில இவங்க எத்தனாவது டிகிரியில பிறக்கிறாங்க, எத்தனாவது புள்ளி, அதுக்கு ஏற்ற கிரகம் எது, 7ஆம் பாவ புள்ளிக்கேற்ற கிரகம் எது, இந்த கிரகம் தான் நம்ம வாழ்க்கையின் விதியை தீர்மானிக்கிறதுங்கிறது தான் இப்போ நவீன நட்சத்திர ஜோதிடம். சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா அடுத்து இவங்களுக்கான அசிங்கம் அவமானம் எந்த மாதிரி விஷயத்துல சேரும்? 8ஆம் அதிபதியே சூரியன். இப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரமே அங்கே இருக்கு. 5ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி, அங்கே சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரமும் அங்கே கொஞ்சம் இருக்கு. அதாவது 4ஆம் பாதம் ஒரு பாதம் இருக்கு. சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் 8ல் போகக்கூடாது. இப்போ சந்திரன் இயற்கையாகவே நம்ம ராசிலேயே திருவோண நட்சத்திரமா இருக்கு, 5ஆம் இடத்துல ரோகிணியா இருக்கு, 9ஆம் இடத்துல அஸ்தமா இருக்கு. அப்போ ராசி அப்படிங்கிறதுல சந்திரன் அங்கே தான் இருப்பார், 1, 5, 9ல் தான் இருப்பார். ஒருவேளை மகர லக்னத்தில் பிறந்து நம்ம சந்திரன் சிம்ம ராசியில் உட்காந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வைங்க, அப்பவும் பிரச்சனை, அசிங்கவமானம் ஏற்படும். லக்னம் மகரமாக இருக்கும், சந்திரன் போய் 5ஆம் பாவ பொட்டன்ஷியலை போய் 8ஆம் பாவத்தோட தொடர்பு ஏற்படுத்தார். அதனால் இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் சந்திரன் இவங்க எல்லாமே அங்கே உட்காரக்கூடாது. சூரியன் அங்கே அதிபதி, 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ மகர லக்னத்துக்கு 8ல் சூரியன் இருந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டால், சூரியன் ஆட்சி பெற்று என்ன புரியணும்னா ஆயுள் மட்டும்தான் நல்லது. ஆயுளை வளர்ப்பார்ல, ஆயுள் ஸ்தானாதிபதி, ஆனால் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார், ஏன்னா கஷ்டத்தை தான் கொடுப்பார். அப்போ இவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இதெல்லாம் அதாவது கவர்மெண்டாலே பிரச்சனை, அரசு வழியிலேயே அவமானப்படுறாங்க இல்லையா, அங்கே சஸ்பென்ஷன் ஆகிறது, நோட்டீஸ் வாங்கிறது, அல்லது வெளியில் புரபகண்டா ஆகிறது, இந்த அதிகாரி இந்த தப்பு பண்ணாரு அப்படின்னு பேர் கட்டுறது, இதெல்லாம் அங்கே அட்டமாக இருக்குது. இப்போ ஐயாவின் அறிவுரையா அந்த மகர ராசி நேயர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ராகுவையும் குருவையும் உங்கள் ஜாதகத்திலே கவனிங்க. அது நல்லா இருந்ததுன்னா ஊக்கமாக தொழில் செய்யுங்க. அதுபோக உங்களுக்கு 8ஆம் இடமான சிம்மத்திலையும் 12ஆம் இடத்தான தனுசுலையும் கிரகங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த கிரகங்கள் இருந்து திசை நடந்தது அப்படின்னா எந்த வழியிலாவது நம்மளை வலிவேதனை தர்றதுக்கு காத்துட்டு இருக்கு, அசிங்க அவமானத்துக்கு காத்துட்டு இருக்கு, அல்லது நோய் உபாதைகளுக்கு தருவதற்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை உங்கள் ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துட்டு புது முடிவுகள் போகும்போது அந்த மாதிரி திசைகளில் எடுக்காதீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நன்மை தருபவர், அருள் தருபவர் சிவன், சக்தி, முருகன். அதை வழிபட துன்பங்கள் குறையும். இப்போ எனக்கு நிம்மதி இல்லை, அது மட்டும் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறவங்க இதை வழிபடலாம். இல்லை காசு பணம் நமக்கு பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழிலில் கடன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பத்ரகாளி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயத்தில் பத்ரகாளி வழிபாடு, ஈவன் நம்ம காளகஸ்திக்கே போய் ருத்ராபிஷேகம் பண்ணலாம். குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் ஆலங்குடியோ திருச்செந்தூரோ போய்
நம்ம வழிபட்டோம்னா பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டாகும். மெயினாக இந்த 8, 12 கவனித்து செயல்படுங்கிறது தான் என்னுடைய. சிறப்புங்க ஐயா. ஐயா அதே மாதிரி இந்த வருகிற ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கிறதுக்கு ஸோ இவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவா இருக்குங்களா ஐயா? நல்லா இருக்கும். ஒரு ராசியை குரு பார்த்தாலே அங்கே வந்து நல்ல இழந்ததை பெறுதல், ஒரு அந்தஸ்து பெறுதல், ஒரு தைரியம் வரும். ஆமாம். அதே மாதிரி நோய் உபாதைகள்லேருந்து ஆரோக்கியம் பெறுதல், திருமண காரியங்கள், சுப காரியங்கள் நடக்குது, எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்குது குருவை பொறுத்த வரைக்கும். குருவே வந்து 2ஆம் வீட்டுக்கு உண்டான ஒரு பவரை வச்சிருக்காரு. புரட்டாதின்றது குபேரனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த மாதிரி குரு திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் குரு வலுத்திருந்தாருன்னா சொந்த நட்சத்திரத்திலேயோ எப்படியோ 2லேயோ 6லேயோ 10லேயோ குரு இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குரு பயிற்சி ஆகிறதுனால அந்த 6ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை கெடுக்காது. அது கெடுக்கலைன்னா அதை மெயின்டைன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த குரு வந்து 5, 9 தொடர்பு கொண்டால் பண நஷ்டம். இப்போ குரு போய் ரோகிணி நட்சத்திரத்திலையும் அஸ்த நட்சத்திரத்திலையும் உட்கார்ந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? குருச்சந்திர யோகம் சொல்லுவோம், அல்லது 5ல் குரு 9ல் குரு நல்ல யோகமான ஜாதகம்னு சொல்லுவோம். ஆனால் யோகம்னா அருளுக்கு யோகம். 5, 9 அருளை தரும், பொருளை தராது தசை நடக்கும்போது. அதனால நிச்சயமா இவங்களுக்கு வந்து குரு பயிற்சி நல்லா இருக்கும். சிறப்பு, அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம். நன்றிங்க.